கண்டினியூஸா சைலண்ட் லெட்டர்ஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கு ஹெச் போட் ஹெச் அண்ட் அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஹெச் எங்க சைலண்ட் ஆகுதுன்னா ஹெச்சோட எந்தெந்த லெட்டர்ஸ் சேர்ந்து வரும்போது, ஹெச்சோட ஆர் சேர்ந்து வரும்போது, ஹெச்சோட டபிள்யூ சேர்ந்து வரும்போது, ஹெச்சோட ஜி சேர்ந்து வரும்போது அங்க ஹெச் சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த 3 லெட்டர்ஸும் ஆர் டபிள்யூ ஜி இருக்கு இல்லையா, இந்த 3 லெட்டர்ஸும் இந்த ஹெச்சுக்கு முன்னாடி வரும்போது சைலண்ட் ஆகுது. ஓகே, ஒரு வேர்ட்ல ஹெச்சுக்கு முன்னாடி ஆர் டபிள்யூ ஜி வரும்போது அங்க ஹெச் சைலண்ட் ஆகுது. எக்ஸாம்பிளோட பாத்துக்கலாமா? இப்போ கிவன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாமா? ரைம்னு ரீட் பண்ணும்போது இந்த ஒய்யை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஒய் வந்து 2 ரோல் பிளே பண்ணுது. அது வவல்லையும் இருக்கும், கான்சனன்ட்லயும் இருக்கும். ஓகேங்களா? சோ வவல்ல இருக்கும்போது ஒய்யோட சவுண்ட் ஐயா கேட்கும், வவல்ல இருக்கும்போது ஒய்யோட சவுண்ட் என்னவா கேட்கும்? ஐயா கேட்கும். ஓகேங்களா? சோ அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு தனியாவே ஒய்யை பத்தி சொல்லித்தரேன். ஒய் வந்து 2 பிளே பண்ணுது. ஒன் இன் வவல், வவல்ல இருக்கும், கான்சனன்ட் லெட்டர்ஸ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ ஆரோட சவுண்ட் தானே, ஐ இம் ரைம், ஐ இம் ரைம். சோ இங்க ஹெச் சைலண்ட். இங்க என்ன சைலண்ட்? ஹெச்சோட சவுண்ட் நமக்கு கேட்கறதே கிடையாது. இங்க ஹெச் சைலண்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈய பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எண்ட்ல வர ஈ சைலண்ட்ல தான் இருக்கும். சோ ஈ சைலண்ட் ஹியர். ஓகே, ஐ இம் ரைம். ஓகேங்களா? இப்படிதான் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்சோ ரைனோசரஸ் சொல்லும் போது ஐ நம்ம இருன்னு சொன்ன உடனே அடுத்தபடியா ஐக்கு போறோம். ஓகேங்களா? சோ இங்க ஹெச்சோட சவுண்ட் கேட்கறது கிடையாது. ரைனோசரஸ். சோ இங்க ஹெச் சைலண்ட். ஓகே, காட் இட் நோ? நெக்ஸ்ட் ஒன்னும் ஹெச் இஸ் ஆல்வேஸ் சைலண்ட் ஆஃப்டர் டபிள்யூ. ஓகே, டபிள்யூ ஓட வரும்போதும் அங்க ஹெச் சைலண்ட் ஆகுது. ஓகே, கிவன் எக்ஸாம்பிள ரீட் பண்ணிக்கலாமா? டபிள்யூட சவுண்ட் என்ன? ஓ தானே. ஏ இல்ல, வேல, வேல்னு படிப்போம் இல்லையா? சோ வேல்னு சொல்லும் போது இங்க ஹெச் சைலண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எண்டிங்ல வர இ ஆல்மோஸ்ட் சைலண்ட்ல தான் இருக்கும். வீல், வீல். ஓகே, டபிள்யூ பார்க்கும்போது இ சவுண்ட் தரணும். என்ன சவுண்ட் தரணும்? இ சவுண்ட் தரணும். ஓகே, 2 ஈ பார்த்தா நம்ம இ சவுண்ட் தரணும். ஓகே, சோ வீல். இது உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். ஓகே, வீல்னு ரீட் பண்ணிருக்கணும். ஆஃப்டர் ஜி. ஓகே, ஜியோட சேர்ந்து வரும்போதும் அங்க ஹெச் சைலண்ட் ஆகுது. ஓகேவா? சோ கிவன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாமா? கோஸ்ட். கோஸ்ட்னு சொல்லும் போது ஜியோட சவுண்ட் க தானே. கோஸ்ட், கோஸ்ட். எஸ்டிய பிளெண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஓகேவா? கோஸ்ட். இப்போ இங்க ஹெச்சோட சவுண்ட் இங்க கேட்கறதே கிடையாது. சோ சைலண்ட் ஹியர். ஓகே, கோஸ்ட். அண்ட் ஹியர் ஆல்சோ கெட்டோ, கெட்டோன்னு படிக்கணும். ஓகேங்களா? சோ ஹியர் ஹெச் இஸ் சைலண்ட். ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச் எதோடலாம் வரும்போது சைலண்ட் ஆகுதுன்னா ஆர் டபிள்யூ ஜி அண்ட் ஒன் மோர் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, அங்கேயும் நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் எடுக்கதான் மைண்ட்ல நிற்கும். ரீடிங் பிராக்டிஸ் இருக்கும்போது ஓகே இதெல்லாம் சைலண்ட்ல இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் இப்போ கிளாஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு விட்டா போதாது, அந்த வீடியோஸை ரீகால் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நமக்கு மைண்ட்ல அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.